வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் ஏஸ்கிப். நான் உங்கள் எஸ் சூரிய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளுக்கு இன்னையோட கவுன்சிலிங் வந்து நிறைவு பெற்றுச்சு. நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து இன்னையோட வந்து முடிச்சுட்டாங்க. மாலை 5 மணியோட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் வருன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ சீட் அலாட்மெண்ட்டை பற்றின விஷயங்கள், தென் வந்து நம்மளுக்கு நியூ ஷெடியூல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூ ஷெடியூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எந்தெந்த விதமான சீட் அலாட்மெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டும் ஒரே டைமில் கொடுப்பாங்களா, மீன் 7.5க்கும் ஜென்ரலுக்கும் ஒரே டைமில் நமக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகுமா, தனித்தனி டைம் ஆகுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டிஎன்ஏயு, தனுவாஸ், பேராமெடிக்கல் இது மாதிரியான எல்லா கல்வி செய்திகளும் உங்களுக்கு ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னையோட கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. மாலை 5 மணியோட முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு நியூ ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சைட்டில் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்க்ரோல் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நியூ ஷெடியூல் வந்து நம்மளுக்கு மேபி இன்னைக்கு நைட் இல்லைனா நாளைக்கு வந்து நியூ ஷெடியூல் ரிலீஸ் ஆகும். ஸோ சீட் அலாட்மெண்ட் வந்து மேபி நாளை இருப்பதற்கான வாய்ப்புகளை விட நாளை மறுநாள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள், அந்த ஓப்பன் அடுத்து த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் வில் பி போஸ்டட் ஷார்ட்லி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்குள்ளே தான் அடங்கும். ஸோ அதோடைய ஷெடியூல் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னும் போது நாளைக்கு வந்து ஷெடியூல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நாளை மறுநாள் மேபி நம்ம சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நாளை மறுநாள் இந்த 2 நாட்களில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். ஸோ சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்ஏ கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்க வந்து 20,000 rupees நீங்கள் என்ன பண்ணால் டெபாசிட் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். ப்ளஸ் ஒரு சர்டிஃபிகேட்ஸு 7.5 கோட்டாவில் இருக்கிறவங்களும் போகணும். இதில் சிலருக்கு என்ன டவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா நான் கோயம்புத்தூர் அக்ரிக்கு போகிறேன், எனக்கு ப்ரைவேட் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிச்சுன்னா நான் கோயம்புத்தூர் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் அஃபிலியேட்டட் ஆர் எந்த கோட்டாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிஎன்யூவில் போய் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கான ப்ராசஸ். இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் நம்மளுக்கு இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா, சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. டெஃபினட்டாக அது வந்து அப்படி தான் நடக்கும். மேபி 7.5க்கு வந்து ஒரு நாள் பண்ணிவிட்டு ஜென்ரல் கோட்டாக்கு வந்து அடுத்த நாள் விடுவதற்கான வாய்ப்பு அது வந்து மிக குறைவு தான். அதுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரே நாளில் வந்து வர மாதிரி தான் வந்து நம்மளுக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த ஷெடியூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து நமக்கு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 டைம் வந்து கரெக்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூ ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணாங்க, 2வது டைம் அது வந்து ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2 டைமுமே நம்மளுக்கு ஜென்ரல் 7.5 ரெண்டுத்துக்கும் ஒரே நாளில் சீட் அலாட்மெண்ட் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஜென்ரலுக்கும் 7.5க்கும் சேர்த்து ஒரே நாளில் தான் நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து நாளை இல்லை நாளை மறுநாள் அதை எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து நியூ ஷெடியூல் வந்து நம்ம ரிலீஸ் ஆகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன விஷயங்கள், என்னைக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து மாணவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுமா சார், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணுமா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறமேட்டு பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. தெளிவாக சொல்கிறேன். ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக தனுவாஸுக்கு போயிட்டு, சாரி டிஎன்ஏயுக்கு போயிட்டு டிஎன்ஏயிலும் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணிட்டு ஜென்ரல் கோட்டாவாக இருந்தால் உங்களுடைய 20,000 வந்து பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அவங்களே கேட்பாங்க மாதிரி உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு. ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஸ்லிப்பில் வந்து ஆம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஆன்லைனில் உங்களுடைய ஐடிக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்லைடிங்கில் கடைசியில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு கிடைச்ச கடைசி காலேஜ். அவ்வளோதான். வேறு இது மற்றபடி வந்து எந்த விதமான டவுட்டும் சந்தேகமும் வேண்டாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் தான் ஸ்லைடிங் நடக்கும். ஓகேங்களா? இது முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து நம்ம மாணவர்கள் கேட்ட மேஜரான கொஷின்ஸ் வந்து இதுதான். ஸோ மாணவர்கள் வந்து
பொறுத்துடுங்க. நாளைக்கு ஷெட்யூல் வரட்டும். வந்ததும் நான் வந்து என்னென்னைக்கு எது நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து ஸ்டே கனெக்டடாக இருங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெலிகிராம் சேனல் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் போடுறத விட டெலிகிராமில் வந்து ஈஸி டக்குன்னு நம்ம வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டுருவோம் மெசேஜ் அப்படின்றதுனால. பிடிஎஃபாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மாணவர்கள் வந்து அதில் நீங்கள் கனெக்டடாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே மாணவர், ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு அற்புதமான சந்திப்போம். நன்றி.